அனைவருக்கும் வணக்கம். பொங்கல் வெளியீடாக இந்த ஆண்டு 2 பெரிய படங்கள் வருது. 2 படமே கிட்டத்தட்ட அரசியல் படம் தான். ஒரு படம் நடிகர் விஜய் அவர்கள் நடித்து வெளியிருக்கிற ஜனநாயகன். இந்த படம் விஜயனுடைய கடைசி படம் என்பதை அவருடைய ரசிகர்கள் பார்ப்பதனால இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது. நேற்று ட்ரெய்லரை அவருடைய ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தினுடைய ட்ரெய்லரில் அங்கங்கே அரசியல் வசனம் இருப்பதனால இந்த படம் அரசியல் ரீதியாக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சொல்லி ரசிகர்கள் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் முழுமையான அரசியலை பேசக்கூடிய, சொல்லப்போனால் தமிழ்நாட்டு அரசியலை புரட்சி போட்ட, மொழிப்போரை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட பராசக்தி, சிவகார்த்திகேயன் மற்றும் பல நட்சத்திர பட்டாளம் நடித்து சுதா கொங்காரா இயக்கி வெளியிடுற படம். இந்த 2 படமும் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போது, இந்த 2 ட்ரெய்லர்லையும் என்ன அரசியல் இருக்கு அப்படிங்கிறதான் இந்த காணொலி நம்ம தெளிவாக பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் ஆயுஷ் கான்க்ளேவ். ஸோ ஜனவரி 9லேருந்து 12 வரைக்கும் சென்னை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட், பாபுஜி மெமோரியல் ஆசிரம், மணப்பாக்கத்தில் எல்லாருமே கண்டிப்பாக கலந்துக்கணும். ஜனநாயகன் படத்தினுடைய ட்ரெய்லர் நேற்று மாலை வெளிவந்ததுலேருந்து அவருடைய ரசிகர்கள் அந்த ட்ரெய்லரை கட் பண்ணி எடுத்து போட்டு சமூக வலைதளங்களை கொண்டாடுறாங்க. தளபதி அப்படின்னு அந்த ட்ரெய்லரை தொடங்கும் போதே ஒரு முரட்டுத்தனமான பெரியவரோட உருவம். அப்போ ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு குரல் கேட்குது. இந்த மாதிரி ஒருத்தர் ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கேன், அவன் டீட்டெயில் இன்னும் கேட்டு சொல்லு அப்படின்னு. நீ அவன் ஒன்றும் தொற்றலையே. ஒன்று இந்த சண்டைக்கோழி படத்தில் விசால் அடிச்சு போட்டு வந்துடுவாப்புல. அவன் ஒன்றும் தொற்றலையே, துறன பையனை, தேனி கம்பம் போடியில் அவங்க வச்சதான் சட்டம், அவங்க வச்சதான் நியாயம், நீங்கள் ஒன்றும் பண்ணிடலையே அப்படிவாப்புல. அது மாதிரி இங்கே அவர் ஒன்றும் தொற்றலையே, நீ சம்பவம் பண்ணுறதை கேள்விப்பட்டிருப்ப, சம்பவம் பண்ணுறதில் ரெக்கார்ட் பண்ணுறதை கேள்விப்பட்டிருக்கியா, அவர் தான் அப்படின்னு வாட்ஸ்அப்பில் தளபதி வெற்றி கொண்டான். அதாவது TVK அப்படிங்கிற சுருக்கி தளபதி வெற்றி கொண்டான் அப்படிங்கிற அந்த பேரை படத்திலேயே தன் பேராகவே விஜய்க்கு கதாபாத்திரத்துக்கு சூட்டிருக்காங்க அப்படிங்கிறத நாம் அண்டர்ஸ்டுட் படிக்கிற முடியுது. அதுக்கு அடுத்த காட்சியாக அப்புறம் சிறையில் ஒரு சண்டை காட்சி இருக்குது. அப்புறம் ஒரு குழந்தை கேட்குது, பேபி நீ பெரிய சம்பவக்காரனா, நீ பெரிய சூப்பர்மேனா அப்படின்னோடனே, நான் அப்படிலாம் இல்லைம்மா, சாதாரண ஆள் தான், ஆனால் நான் பண்ணுற சம்பவம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு பல பேர் சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு வசனம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்மிக்கு போய் அந்த பொண்ணை தயார்படுத்துகிற, உன்னால் முடியும் பேபி, பெண்களுக்கு தைரியம் இருக்குது, பெண்களுக்கு துணிச்சல் இருக்குது அப்படின்னு வசனம் பேசுகிறாப்புல. அப்புறம் பார்த்தீங்கன்னா 4 ரிப்போர்ட்டை போட்டு வெளுக்கிறது. அப்புறம் வில்லன் என்ட்ரி ஆகிறாப்புல, ட்ரோன் பறக்குது, இந்தியாவுக்கு வரப்போகிற ஆபத்தை நம்ம தடுத்தாகணும், இந்த பேபிக்கு என்ன பிரச்சனை, பாப்பாவுக்கு என்ன பிரச்சனை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம இந்தியாவுக்கு வர ஆபத்தை தடுத்துடலாம் அப்படின்னு அடுத்த வசனம். அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு பஞ்சு, ஐ ஆம் வெயிட்டிங்னு சொல்லுவான்னு பார்த்தா, நோ ஐ ஆம் கம்மிங் அப்படின்றாப்புல. அது இன்டர்வல் பிளாக் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கு அடுத்த பட்டமாக மக்கள் அவனை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அவன் மேலே கையை வச்சா அவன் பெரிய கடவுள் ஆயிடுவான், அவனை மீளவே முடியாத சிலுவையில் அரையணும் அப்படின்னு சொல்லி வில்லனுடைய வாய்ஸ் ஓவர். அப்புறம் பார்த்தா என்னையை காலி பண்ணிடலாம், அசிங்கப்படுத்தலாம் நினச்சிங்கன்னா அது நடக்காது, திரும்பி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்கிற மாதிரி வசனத்தை விஜய் பேசுகிறாப்புல. பேசி முடிச்சுட்டு கடைசியாக ஒரு 10-15 அரசியல்வாதிகளை கட்டி போட்டு அந்த அரசியல்வாதிகளை சாட்டை எடுத்து அடித்து, மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு அரசியல் வருதுன்னா கொள்ளை அடிக்கிறதுக்கும் கொலை பண்ணுறதுக்கு அரசியலுக்கு வரீங்களா அப்படின்னு சொன்னோடனே ஜனநாயகன் முடியுது. இதான் அந்த படத்தில் ட்ரெய்லரில் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அதாவது விஜய் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு குழந்தை, இந்த போலீஸ் ஆஃபீஸர் வில்லனுடைய ஒரு பெரிய ராஜேந்திர திட்டத்தை எதிர்த்து பேசியதுனால அவர் ஏதோ ஒரு வகையில் சிறைக்கு அனுப்பப்படுறாரு. சிறையிலேருந்து வெளிவந்து அந்த பிள்ளையை வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த பிள்ளை எதையோ ஒன்று பார்த்து அப்படின்னு பயந்து பதறி போய் அது ஒரு கூச்ச சுபாவமாக மாறிடுது. இந்த கூச்ச சுபாவத்தையும் இந்த பயந்த மனநிலையும் போக்கி அந்த பிள்ளையை அப்படியே மெருகேற்றி அதுக்கு பயிற்சி கொடுத்து தன்னுடைய வயிற்றிலே பாக்ஸிங்கோடைய அந்த இதை கட்டிக்கிட்டு குத்து கிக்மி அப்படின்னு குத்த விட்டு அந்த பிள்ளைக்கு வெறியேற்றி அதை ஒரு பெரிய ட்ரைனிங் எதுக்கு ஆர்மிக்கு அனுப்புறதுக்காக தயார்படுத்தக்கூடிய ஒரு தந்தையினுடைய போராட்டம். அதுக்கிடையில் இந்தியாவுக்கே வரக்கூடிய ஆபத்தையும் தடுத்து தன்னுடைய பிள்ளையை அவர் ஆர்மிக்கு அனுப்புனாரா இல்லையா அப்படிங்கிறத படத்தோட கதை. ஆந்திராவில் கிண்ட கேசரியை கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் பாதாம் பருப்பு, கொஞ்சம் பிஸ்தா பருப்பு, கொஞ்சம் இந்த கிறிஸ்மஸ் மாய் இந்த பழைய இந்த உலர் திராட்சைகள் இதெல்லாம் போட்டு அதில் கொஞ்சம் 2 கரண்டி நெய்யை உள்ளே விட்டு, அனிருத்துங்கிற நெய்யை உள்ளே விட்டு அப்படி கிண்டுன்னு கிண்டி அதை கொண்டு கொடுத்துருக்காப்புல நம்ம வினோத்திலிருந்து இதை எதிர்பார்க்க முடியுமா அப்படின்லாம் தெரியும். இது விஜய் படம், வேறு எதையுமே எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இந்த படத்தை வினோத் சொன்ன கதை வேற, விஜய் எடுக்க சொன்ன கதை வேற. வினோத்
ஃப்ரெஷ்ஷாக ஒரு கதையை கொண்டு போயிருக்காப்புல. இதெல்லாம் எடுத்த வேலைக்கு ஆகாது, நீ என்னை கோர்த்து விட்டு வேடிக்கை பார்க்குற. அதனால் எனக்கு ஒரு ஹீரோ மெட்டீரியலாக அப்படி கை அப்படி பண்ணுற மாதிரி, அப்படி ஒரு ஒரு ஃபேட் அவுட்டில் அப்படி வெளியே வர்ற மாதிரி, அப்படி ரஜினிகாந்த் வருவாப்புல, அவருக்கு நல்லாயிருக்கும். அப்படி ஃபேட் அவுட்டில் வெளியே வர்ற மாதிரி, அப்படி கேட்டை திறந்து வர்ற மாதிரி, இந்த மாதிரிலாம் காட்சிகள் வேணும். அப்படி என் ஆட்கள் 2-3 நேரம் நடிக்க வைக்க வேண்டியிருக்கு. அதுக்கு எனக்கு வந்து ஒரு ஃபுல் பில்டப் ஒன்று படம் வேணும் அப்படின்னா, சார் அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது சார், சட்டியில் இருந்து தான் ஆப்பையில் வரும் அப்படின்னு அவர் சொல்ல, வேறு வழியேன்னு சொல்லி பாளையா, எந்த பாளையா, 15 ரயில் ஒரே இடத்துலன்னா கூட அது சுண்டு விரலை சுண்டி விட்டு 15 ரயிலையும் பறக்க விடுவாப்புல. பொலேரோ கார் அப்படி எடுத்து விரலை கிருகிருன்னு சுற்றி கீழே போடுவாப்புல. ஒரே நேரத்தில் இந்தியாவில் கூடிய ஒட்டுமொத்தமான வெப்பன்ஸையும் கையில் கொடுத்தா கூட எல்லா வெப்பன்ஸையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு திறமை பிடித்த ஒரு ஹீரோ பாளையா. ஆந்திராவில் பாளையான்னா இங்கே இந்த விஜயா, அதான் அங்கே தமிழ்நாட்டு பாளையா தான் நம்ம விஜய் அப்படிங்கிறத இன்னொரு முறை நிரூபிக்க வர்ற படம் தான் இந்த ஜனநாயகன். இது ஜனநாயகன் கிடையாது, இது தமிழ்நாட்டினுடைய ஒரு என்ன சொல்றது, ஒரு பைனாப்பிள் கேசரி அப்படின்னு வேணா சொல்லலாம். இந்த ஜனநாயகன் படம் பகவந்த் கேசரியுடைய ரீமேக்கா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு ஆமா ரீமேக்கு, அதை தமிழுக்கு திறந்த மாதிரி எடுத்துருக்கிறோம், ஒக்கடு கிள்ளியா எடுத்து வச்ச மாதிரி நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னா பரவாயில்லை. இல்லை, இது வந்து பகவந்த் கேசரியுடைய படமா அப்படின்னாலும் என்னன்னு சொல்ல முடியாது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இது தளபதி படம். ஒன்று ஆமான்னா இப்படி ஆட்டு, இல்லைன்னா இப்படி ஆட்டு, முதல்ல ஏதாவது ஒன்று தான் ஆட்டு அப்படிங்கிற மாதிரி நேரடியாக சொல்லிட்டு போயிடலாம். இதுக்கு இந்த 2.5 வருஷமாக கொடுத்த பில்டப் இருக்கு பாருங்க. ஜனநாயகன் இந்தியாவுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றும், ஜனநாயகன் தமிழ்நாட்டின் ஜனநாயகத்தை காப்பாற்றும், ஜனநாயகம் வந்தால் தமிழ்நாட்டை புரட்டி போட்டுரும், ஜனநாயகன் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், ஒரு கதையை உருவாக்கி விஜயை நடிக்க வைக்க வக்கு இல்லாமல் ஆந்திராவிலேருந்து கதையை தூக்கிட்டு வந்திருக்காங்க. எப்படி வந்து கட்சியுடைய நிறம் எல்லாத்தையும் நாம் தமிழ் கட்சி கலவாண்டாங்களோ, அப்புறம் பேண்ட் சட்டையை வந்து ஜெகன்மோகன் ரெட்டியில் கலவாண்டாங்களோ, அதே போல் கொள்கை தலைவரில் வெவ்வேறு கட்சியில் வந்து கலவாண்டாங்களோ, எம்ஜிஆர் அண்ணாவை எப்படி கலவாண்டாங்களோ, அரசியலையும் திருட்டுத்தனம், சினிமாவிலையும் திருட்டுத்தனம். அங்கே ஓடின படத்தை ஹிட் ஆனோடனே அது ஒரு மாஸ் ஹீரோவுக்கு சப்ஜெக்டாக இருக்குது. கடைசி படம் நம்ம மாசை போட்டு கொஞ்சம் இந்தியாவை காப்பாற்றுற மாதிரி, கொஞ்சம் தமிழ்நாட்டை காப்பாற்றுற மாதிரி, கொஞ்சம் பெண்களுக்கு வந்து அப்படி ஒரு பூஸ்டப் கொடுக்குற மாதிரி எடுத்தோம்னா பெண்கள் ஓட்டு, தமிழ்நாட்டுடைய ரசிகனுடைய ஓட்ட புறம் பறிச்சிடலாங்கிறதுக்காக அங்கங்கே அந்த அரசியல் பஞ்சுகள், யார் நம்ம விவேக் இருக்காப்புல, வாழும் கண்ணதாசன் அவர்லேருந்து அந்தந்த பஞ்சுகளை போட்டு ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு காட்சி கூட, அந்த ட்ரெய்லரில் வந்த ஒரு காட்சி கூட புதுசாக இல்லை. முழுக்க பகவந்த் கேசரியோட ஜெராக்ஸ் காப்பி. அதாவது A4 சீட்டில் ஜெராக்ஸ் போடுறது கூட ஜெராக்ஸ் மிஷின் திடீர்னு லைட்டாக ஒரு சின்ன புள்ளி விழுந்துடும் கருப்பாக, அதில் போடக்கூடாதா, நம்ம என்ன பண்ணோம்னா அப்படியே உட்காந்து எழுதிரு. அது இப்போ நீ A4 மிஷினை கூட நம்பாத, நீயே உட்காந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டை கொண்டு வந்து வரைஞ்சிருன்னு சொல்லி அந்த படத்தை அப்படியே தத்ரூபமாக எடுத்து தமிழுக்கு கொடுத்துருக்காங்க. தமிழ்லேயே ஏற்கனவே இந்த படம் வந்து அமேசான் பிரைமில் பகவந்த் கேசரி இருக்குது. இந்த 9ஆம் தேதி இந்த சனநாயகன் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் 8ஆம் தேதி பகவந்த் கேசரியை பார்த்து போனீங்கன்னா இந்த படத்தில் நீங்கள் படம் பார்க்கும்போது தூங்கிட்டா கூட உங்களுக்கு கதை புரியாமல் இருக்காது, கதை புரிஞ்சிடும். ஏன்னா அந்தளவுக்கு அப்படி ஜெராக்ஸை போட்டு அதில் கொஞ்சம் ட்ரோனு, இந்த ஓம் அப்படிங்கிற ஒரு ரோபோ மாதிரி ஒன்று காட்டி வில்லன் வந்து தமிழ்நாட்டை இந்தியாவே அழிக்க போகிறான், இது மட்டும் நடந்துட்டா இந்தியாவே என் காரடியில் இருக்கும். அப்படி யாரா இருக்கா? இந்தியாவே காரடியில் கொண்டு வரதுக்கு ஒரு பெரிய வில்லன் எவன் இருக்கான்? அப்படி என்ன ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வரப்போகுது? அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு படத்துக்காக கதைக்காக நடக்காத ஒன்று நடந்த மாதிரி காட்டி. ஒரு படம்னா ஒரு கடைசி படம் ஒரு சமூக அக்கறையோடு ஒரு மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்து தமிழ்நாட்டே அதிரக்கூடிய ஒரு பரந்தூர் பிரச்சனை, ஒரு முல்லை பெரியார் பிரச்சனை, ஒரு காவிரி சிக்கல், இல்லை ஒரு ஆற்றுமலுக்குள்ள ஒரு ஊழல் லஞ்சம், ஏதாவது ஒன்று ஒரு பெரிய சப்ஜெக்ட் எடுத்து பேசணும்னா பேசலாம். அதை பேசுறதுக்கு தெம்போ திராணியோ துணிச்சலோ எதுவுமே இல்லாமல் இன்னொன்று யோசிக்கிறதுக்கு மூளை வேணும்ல. மூளைன்னு ஒன்று தானே யோசிக்க முடியும். நம்ம யோசிக்கக்கூடாது, ஏற்கனவே ஒருத்தர் எடுத்து வச்சுக்கிறேன் அதை எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி எடுத்து இந்த ஜனநாயகனை கொண்டு வந்திருக்காங்க. அந்த ட்ரெய்லரை டீ கோட் பண்ணி பலர் போடுதான். நமக்கு ட்ரெய்லரை பற்றி டீ கோட் பண்ணுற வேலையும் கிடையாது, தேவையும் இல்லை. அந்த ட்ரெய்லரில் முதல் சீனில் ஒருத்தர் முகம் வருது, ஒரு முரட்டு மூஞ்சி. யாருன்னு பார்த்தா புஷியானந்துன்றாங்க. தமிழ் சினிமா ரசிகர்கள் என்ன பாவம்னாயின்னு தெரியல, புஷியானந்தெல்லாம் திரையில் பார்க்குற நிலைமைக்கு, யாரு இட்டுன்னு வர்றேன், புஷியானந்த திரையில் பார்க்குற நிலைமைக்கு தமிழ் சினிமா தியேட்டர் ஆடியன்ஸ்லாம் ஆகிட்டாங்க நினைக்கும் போது ரொம்ப நமக்கு வருத்தமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாப்புல, அவர் சம்பவம் பண்ணுறது கேள்விப்பட்டிருப்ப, சம்பவம் பண்ணுறது ரெக்கார்ட் பண்ணுறவர், அது உண்மைதான். இந்தியாவிலே எந்த அரசியல் கட்சி கூட்டத்திலையும் 41 பேர் செத்து ரெக்கார்டே கிடையாது. அந்த ரெக்கார்டை கரூர் சம்பவத்தை பண்ணி ரெக்கார்ட் பண்ணதுனால அந்த வசனம் அப்படியே விஜய்க்கு பொருந்தும். அடுத்து பார்த்தீங்கன்னா திரும்பி போகிற ஐடியாவே இல்லை. எங்கள் கரூருக்கு தானே, கரூருக்கு தான் திரும்பி போகிற ஐடியாவே இல்லை. அதை படத்தில் வசனமாக வச்சுக்க. வினோத் உண்மையிலே ஒரு பெரிய குசும்புக்காரன். அவன் சதுரங்க வேட்டை எடுத்து வராச்சுல்ல, அங்கங்கே இவரை வச்சு இவருக்கே ஆப்படிச்சிருக்காப்புல, தெரியாமல் ஆப்படிச்சு விட்ருக்காப்புல.
திரும்பி போகிற ஐடியாவே கிடையாது. அப்புறம் வந்து ஐ எம் கம்மிங், எங்கே கம்மிங்? கரூருக்கு கம்மிங்கா, இல்லை தூய்மை பணியாளர் போடுறதுக்கு கம்மிங்கா, இல்லை கவின் படுகொலைக்கு கம்மிங்கா, இல்லை மேல்பாதிக்கு கம்மிங்கா, இல்லை மேல்மாவுக்கு கம்மிங்க? எங்கே கம்மிங்? எங்கேயுமே கம்மிங் கிடையாது. எல்லாமே வீட்டில் பனையூரில் சிட்டிங் தான், நோ கம்மிங். அரசியல் மேடையில் சினிமா பஞ்சாப் பேசுகிறாப்புல, சினிமாவில் அரசியல் பஞ்சாப் பேசுகிறாப்புல, சினிமா வேறு அரசியல் வேறுனு பிரித்து பார்க்க தெரியாமல் இங்கே போட்டு ரெண்டாக புலந்ததில் சினிமாவில் போய் புலம்பிட்டு இருக்காப்புல. என்னை காலி பண்ணிடலாம், என்னை அசிங்கப்படுத்திடலாம்னு நினச்சிங்கன்னா நான் திரும்பி போகிற ஐடியாவே இல்லை. ஐ எம் கம்மிங். இதான் மாடுலேஷன். இதை கொஞ்சம் என்னை காலி பண்ணிடலாம், அசிங்கப்படுத்த நினச்சிங்கன்னா நான் திரும்பி போகிற ஐடியாவே இல்லை, ஐ எம் கம்மிங் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் உணர்ச்சி போட்டு பேசியிருக்காப்புல. ஆனால் உண்மையிலே உள்ளுக்குள்ளே எப்படியா ஃபீலிங்கன்னா என்னை காலி பண்ணிடலாம், அசிங்கப்படுத்த நினச்சினா நான் திரும்பி போக மாட்டேன். இதுதான் உண்மையான வசனம். அது மனசுக்குள்ளே இருக்குது. ஆனால் வெளியே பேசும்போது டப்பிங் தேட்டரில் அதை கொஞ்சம் வேறு மாதிரி பேசியிருக்காப்புல. அடித்த அடியில் அணில் 65 போட்டதில் கதறிச்சு பிள்ளை கதறி தான் என்ன பண்ணுதுன்னா அங்கே போய் உட்காந்துக்கிட்டு சினிமாவிலையும் என்னை காலி பண்ணிட முடியாது, என்னை அசிங்கப்படுத்திட முடியாது. அதான் காலி பண்ணியாச்சு, அசிங்கப்படுத்தியாச்சு. அசிங்கப்படுத்துறதுக்கு இல்லை, அசிங்கத்தை யாரை படுத்த முடியும்? எது அசிங்கமோ அதை தான் அசிங்கப்படுத்த முடியும். இங்கே படத்தில் பஞ்ச் பேசுவார், நான் வந்து திரும்பி போக மாட்டேன், நான் கம்மிங் பண்ணிடுவேன், நான் வந்துடுவேன், என் பெண்களுக்கு நான் வந்து இது பண்ணுவேன் அப்படின்னு. இதை நிஜத்தில் பண்ணணும்ல. பொதுவாக விஜய் படம்னா ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், காமெடி சென்ஸ் இருக்கும், நல்ல சாங் இருக்கும், நல்லா ஆடுவாப்பில் அப்படின்னு தான் போகிறோம் மக்கள். ஆனால் இந்த படத்தை பொறுத்தளவில் இது முழுக்க முழுக்க டிவிகேவுக்கான ப்ரொமோஷன் படம். படத்துடைய ஒவ்வொரு காட்சியை பார்க்கும்போது ட்ரெய்லரை பார்க்கும்போது நல்லா தெரியுது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல் அவர் 2 யானைக்கு நடுவில் அவர் நடந்து வர்றது. உண்மையிலே 2 யானைக்கு நடுவில் காட்டுக்குள்ள போய் நடந்து வந்துங்க பார்ப்போம். காட்டுக்குள்ளே 2 யானை அப்படி பிளிரும்போது நடந்து வந்துட்டா யானை சாணி கிடைக்காது, அவர் சாணி தான் கிடைக்கும் நமக்கு. அப்படி ஒரு ஷாட் வச்சுருது. அதெல்லாம் ஒரு குறியீடுகள். அப்படி மாரி செல்வராஜ் நம்ம இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, ரஞ்சித்லாம் குறியீடு வைக்கிறாங்க. அந்த மாதிரி இது குறியீடு, யானை குறியீடு. டிவிகே தமிழக வெற்றி கழகம் மாதிரி தளபதி வெற்றி கொண்டான் அந்த குறியீடு. அப்புறம் பார்த்திங்கன்னா புஷி ஆனந்த். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா படித்து பட்டம் பெற்று ஐஆர்எஸ் ஆஃபீஸராக இருந்து கடைசியில் பார்த்தா அவர் சினிமாவில் நடிக்க வந்திருக்காப்புல. 5 கொள்கை தலைவர் இருக்கிற மாதிரி 5 பேரை நடக்க விட்டுருக்காங்க. அப்புறம் பார்த்தா ஒருத்தன் டீ கோட் பண்ணி போட்டிருக்கான், இதுதாங்க 5 கொள்கை தலைவர், 5 கொள்கை தலைவரோடு நடந்து வந்துட்டு இருக்காப்புல அவர். இங்கே பார்த்தா பெரியார் தாடியோட ஒருத்தர் இருக்காப்புல, அந்த பக்கம் பார்த்தா ஒரு பெண்ணு, இந்த பக்கம் ஒரு பெண்ணு, வேலுநாச்சியார் அஞ்சலியம்மனுக்கு பதிலாக, அப்புறம் அம்பேத்கர் காமராஜர், அப்படி ஒரு 5 பேர் இப்படி நடந்து வர மாதிரி. அதுக்கு மக்கள் ஃபுல்லாக திரள்ற மாதிரி மக்கள் திரண்டு இவருடைய போஸ்டரை போட்டு அப்படி மாற்றம்னு கையை உயர்த்தி மக்கள் எல்லாரும் இவர் அரசியலுக்கு அழைக்கிறாங்களாம். நீங்கள் வந்துருங்க, உங்களால் தான் புரட்டி புல்டோசரை நட முடியும், உங்களால் தான் மொத்தமாக தமிழ்நாட்டை புரட்டி போட முடியும், நீங்கள் சினிமாவில் வந்து இப்படி சாதித்த மாதிரி வில்லனை பறக்க விட்ட மாதிரி தமிழ்நாட்டு அரசியலையும் சட்டசபையிலையும் பறக்க விடுங்க அப்படின்னு மக்கள்லாம் அரசியலுக்கு கூப்பிட்ற மாதிரி மாற்றம் இருக்க மாதிரி மாற்றம்னு கையை தூக்கி ஒரு சேஞ்ச் வரப்போகுது, ஒரு மாற்றம் வரப்போகுது அப்படின்னு கடைசியாக கொண்டு போய் அப்படி படத்தை முடிக்கிற மாதிரி காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. ஒரு படத்தின் மூலமாக தமிழ்நாட்டு அரசியலையே புரட்டி போட்டுடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காப்புல விஜய். இது விஜய் எடுத்த படம் தான், வினோத் எடுத்த படம்லாம் சொல்ல முடியாது. இது விஜய் எடுத்த படம். விஜயனுடைய கண்காணிப்பில் விஜயனுடைய டீமே வசனம் எழுதி, திரைப்படத்தில் நீங்கள் எவனோ எழுதி கொடுத்த வசனத்தை அப்படியே பஞ்ச் பண்ணி பேசிடலாம், திரும்பி போகிற பழக்கம் இல்லை, ஐ எம் கம்மிங் அப்படிலாம் பேசிடலாம். நிஜத்தில் பேசணும்ல. நிஜத்தில் மக்களுடைய பிரச்சனை மனசுலேருந்து பேச முடியாத ஒருத்தன் திரைப்படத்தில் பேசி அதன் மூலமாக தன்னுடைய அரசியலை நிலைநிறுத்தி தமிழ்நாட்டு அரசியலை புரட்டி போட்டலாம் நினச்சிக்கிட்டு ஒரு படம் வருது. அது சுமாரான படம் தான். அது ஒன்றும் கேசரிலாம் வந்து அவ்வளவு எனக்கெல்லாம் பிடிக்காது. அது வந்து பாளையா நடித்ததுனால என்னவோ பெருசாக எனக்கு பிடிக்காது. ஒரு சுமார் ரகமான படம். அந்த படத்தை விஜய் கொஞ்சம் நடிப்பதனால இவர் கொஞ்சம் பஞ்சு கிஞ்சு போட்டு பறக்க விட்டு ஒரு 10 பேரை அடிக்க விட்டுனால கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்குமே ஒழிய மற்றபடி இது ஆகா ஓஹோ படம்லாம் கிடையாது. இதை எடுத்து வச்சுக்கிட்டு தான், இந்த கேசரியை கிண்டி வச்சுக்கிட்டு தான் எங்கள் படத்துக்கு தேட்டர் சரியாக தரமாட்டுறாங்க, சென்சார் தரமாட்டுறாங்க, எங்கள் படத்தோட போட்டி போட பார்க்குறீங்களா, காணாமல் போயிடுவீங்க, தடம் தெரியாமல் போயிடுவீங்க அப்படின்னு சாபம் விட்டு உட்காந்துருக்காங்க. ஏன் காசு வெட்டி போடுங்களேன், ஏன் முட்டை கொதி வைங்களாண்டா. ஒரு ஜனநாயகம் என்பது என்ன? எல்லாரும் சமம் என்பதுதான் ஜனநாயகம். அவன் ஜனநாயகன் என்றால் அவன் எல்லாரையும் சமமாக பார்ப்பான் அப்படின்னா அவன் ஜனநாயகன். இந்த ஜனநாயகன் படத்தினுடைய திரையரங்க டிக்கெட் இருக்கு பாருங்க, 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. 180 ரூபா டிக்கெட் இருந்திருக்கு. புக் பண்ணுறதுக்காக ஒருத்தர் போகிறாரு, டிக்கெட் நிறைய இருக்குங்கன்னு இருக்காப்புல. எளிய போய் ஏடிஎம்மில் போய் பணத்தை எடுத்துகிட்டு வந்து டிக்கெட்டை புக் பண்ண வந்தால் டிக்கெட்லாம் தீர்ந்து போச்சுன்றாங்க. என்னென்னு பார்த்தா விஜயனுடைய மாவட்ட செயலாளர்கள், அவன் ஏற்கனவே ரசிகர் மன்றத்தில் வந்து போஸ்ட் ஓட்ட வந்தால் பல பேர் மாவட்ட செயலாளர், அவன் எல்லாத்தையும் மொத்தமாக வாங்கிட்டு போயிட்டான்.
வாங்கிட்டு போய் வெளியே வச்சு 750 ரூபாய்க்கு. இப்போ நான் சொல்கிறேன், இந்த நேரத்தில் ஜனநாயகன் படத்தோட டிக்கெட்டு ஃபஸ்ட்டு டே அந்த 9ஆம் தேதி ரசிகர் மன்றத்தின் சார்பாக மொத்தத்தையும் வாங்கிட்டான். பெரும்பாலான ஊர்களில் வாங்கி 750 ரூபாயிலேருந்து 1500 ரூபாய் வரைக்கும் விற்றுக்கிட்டு இருக்கான். இவன் தான் இந்த நாட்டில் ஜனநாயகத்தை காப்பாற்ற போகிறானா. ஆடியோ லான்ச் டிக்கெட் ஒழுங்காக 20,000லேருந்து 3 லட்சம் ரூபா. படத்தினுடைய முதல் நாள் முதல் காட்சி பார்க்க போனால் மக்களுக்கு டிக்கெட் கிடைக்கல. டிக்கெட்டை பூரா மொத்தமாக 150 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து வெளியே 800 ரூபா 1500 ரூபா கொடுத்து விற்கிறான். இவன் இந்த நாட்டில் ஜனநாயகத்தை காப்பாற்ற போகிறான், நேர்மையை காப்பாற்ற போகிறான், ஊழலை ஒழிக்க போகிறான், லஞ்சத்தை ஒழிக்க போகிறான். அரசியலுக்கு மக்களுக்கு நல்லது பண்ண வர சொன்னால் கொள்ளையடிக்கிறதுக்கும் கொலை பண்ணதுக்கும் வரன்றாங்க. உங்களுக்கே வசனம் எழுதிக்கிட்டீங்களே. கொள்ளையடிச்சது யாருன்னு பார்த்தா ஆதவர்ஜனா தெரியும் நமக்கு. கொலை பண்ணது யாருன்னு பார்த்தா 41 பேர் கரூரில் என்ன நடந்துச்சு உலகத்துக்கே தெரியும். சிபிஐ இப்போ ராடு இருக்கு பாருங்க, ராடு, அந்த ராடை நல்லா விளக்கெண்ணையை விட்டு நல்லா விளக்கெண்ணைகளை மூழ்க வச்சு ராடை 12ஆம் தேதி ஏற்ற போகிறாங்களாம். சம்மன் நினச்சிருக்காங்க. 12ஆம் தேதி சிபிஐ கொடுக்குற ராடில் உள்ளே ஏற்றும் போது வெளியிருந்து உண்மைகள் கொடன்னு கொட்டும். கம்ப ராமாயணம், அகநானூறு, புறநானூறு, 1810, பரிபாடல் எல்லாம் வாயிலேருந்து வரும். விஜய் வாயிலேருந்து நீ என்ன டிவிகேக்கு என்ன தாவேக்காவுக்கு 8:45 வரேன்னு சொல்லிட்டு 8:45 வீட்டிலேருந்து கிளம்புனேன். 12 மணிக்கு கரூருக்கு வரேன்னு சொல்லிட்டு ஏன் 7:30 மணிக்கு வந்தேன்? காவல்துறை அதிகாரிகள் சொன்னதை ஏன் மதிக்கலை? வந்த உடனே காவல்துறைக்கு நன்றி சொல்லிட்டு அப்புறம் ஏன் காவல்துறை மேலே பழி போடுறீங்க? சிபிஐ கேட்குமா கேட்காதா? இவ்வளவு கூட்டம் இருக்கு, உள்ளே வந்தால் கேஷுவாலிட்டியை நோக்கி போயிரும்னு சொன்ன பிறகும் ஏன் உள்ளே போனீங்க? அதுக்கப்புறம் ஏன் ஓடி போனீங்க அப்படின்னு 1000 பட்டியல் இருக்குது. அதை நம்ம நாளைக்கு டீட்டெயில்டாக சிபிஐ என்கொயரியில் இந்த புஷி ஆனந்த், இந்த நிர்மல், இந்த ஆதவு, இந்த 3 பேருக்கும் திரிசூலத்தை ஏற்றிருக்காங்க. ஆனால் இங்கே வெளியே என்னன்னா இன்ஸ்பெக்டரை ஓட விட்டுட்டோம், டிஎஸ்பியை தெரிக்க விட்டோம், எஸ்பியை பதற விட்டுட்டோம், முடிஞ்சு சிபிஐ பக்கம் ஃபுல்லாக நம்ம பக்கம் தான் நிற்கிதுன்னு உருட்டிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. யார்? இந்த ஊடகங்கள் பிறகு புரோக்கர்களை வச்சு. ஆனால் நடந்த சம்பவமே வேற. அதை டீட்டெயிலாக நாளைக்கு தனி வீடியோவா நம்ம அரசியல் அரங்கத்தில் பார்ப்போம். இப்படி ஒட்டுமொத்தமாக ஒரு ரீமேக் படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு, ஒரு மொக்க படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதை அந்த ரசிகர்கள் தலையில் கட்டி அவனுடைய கடைசி அருணாக்குடி வரைக்கும் பிடுங்கிடலாம்னு நினச்சிக்கிட்டு ஒரு பக்கம் விஜய், இன்னொரு பக்கம் நேரடியான தமிழ்நாட்டு அரசியலில் சம்பந்தப்பட்ட ஒரு படம். அந்த படத்தை எடுத்த தயாரிப்பு நிறுவனம் ஒரு குறிப்பிட்ட இதோடது, அதனால் அந்த படத்தை நம்ம பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் எந்த படத்தையும் பார்க்க முடியாது. எல்லா படமே அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர், எல்லா படமே அவங்க தயாரிப்பாளர்கள் தான். வாழை படம் அவங்க தயாரிப்பாளர் தான். படம் என்ன சொல்ல வருது? படத்துடைய கருத்து என்ன? படம் கருத்து தமிழர்களுக்கு எதிராக இருக்கா, தமிழருக்கு ஆதரவாக இருக்கா? அந்த படத்துக்கு முன்னாடி பின்னாடி எல்லாம் பார்க்கறத விட அந்த படம் சொல்ல வருகிற செய்தி உண்மையிலே கொண்டாடத்தக்கது, வரவேற்கத்தக்கது. எனக்கு அந்த ட்ரெய்லரில் ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என் செந்தமலை காக்க ஒரு சேனை உண்டு என்கிற வசனம் இருக்கு பாருங்க, உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இந்தி திணிப்பில் தமிழ்நாட்டில் 1963, 64 காலகட்டத்தில் என்ன நடந்துச்சு, அதை கல்லூரி மாணவர்கள் எப்படி கையாண்டாங்க, அந்த இந்தியை ஏன் தமிழர்கள் எதிர்க்கிறாங்க. நாங்கள் இந்தி காரங்களையோ இந்தியவோ எதிர்க்கலை, ஆனால் இந்தி திணிப்பைத்தான் எதிர்க்கிறோம். இந்தி தேவைப்பட்டால் நாங்கள் படித்துக் கொள்கிறோம், அது வேற விஷயம். நாங்கள் மும்பைக்கு போகிறோமா, நாங்கள் ஹிந்தி படிச்சுக்கிறோம். நாங்கள் குஜராத் போகிறோமா, குஜராத் படிச்சுக்கிறோம். நாங்கள் ஆந்திரா போகிறோமா, தெலுங்கு படிச்சுக்கிறோம். நாங்கள் கர்நாடகா போகிறோமா, கன்னடம் படிச்சுக்கிறோம். ஏன் நாங்கள் சுவிஸ் போகிறோமா, அந்த மொழி படிச்சுக்கிறோம். நாங்கள் ஜப்பானில் இருக்கோமா, ஜப்பானிய மொழி படிச்சுக்கிறோம். ஆனால் ஏன் மேலே இந்த மொழியை திணிக்காத அப்படிங்கிறதான் இந்த ஒட்டுமொத்தமான பராசக்தி படத்தினுடைய கதையாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. படத்தை அந்த ட்ரெய்லரில் தொடக்கத்திலே நீ தமிழ் இந்தியில் பேசு அப்படின்னு வண்டியை ஓட்டக்கூடிய நபர், ட்ரெயினில் சிவகார்த்திகேயன் வேலை பார்க்குற மாதிரி வருது. அந்த ட்ரெயினில் இருக்கக்கூடிய அந்த நபர் வண்டி ஓட்டுநர் சொல்கிறார். உடனே இவர் சொல்கிறாரு, மதராசி தில்லி ஆத்தோ, மதராசி இந்தி போலோ, இந்திக்காரன் மதுரை ஆத்தோ, இந்திக்காரன் தமிழ் போலோ. நான் அங்கே வரும்போது உன் மொழியை கற்றுக்கிட்டு நான் வேணா பேசுகிறேன், நீ இங்கே வந்திருக்கிற என் மொழியை கற்றுக்கொண்டு பேசு அப்படிங்கிற வசனத்தின் மூலமாக தான் இந்த ட்ரெய்லரே தொடங்குது. முழுக்க முழுக்க மொழியை சம்பந்தப்படுத்தி மொழிப்போரை முன்னிறுத்தி ஒரு படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் அண்ணாவுடைய ரெஃபரன்ஸு, கலைஞருடைய ரெஃபரன்ஸ்லாம் இந்த படத்தில் இருப்பதாக சொல்கிறாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் அண்ணா, கலைஞர் எல்லாமே அந்த மொழிப்போரில் கலந்து கொண்டாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை இந்த படம் பேசுமா பேசாதாங்க தாண்டி இந்த படம் நிச்சயமாக ஒரு பெரிய விமர்சனத்தை உருவாக்கும். இந்த படம் வந்த பிறகு எப்படி பைசன் படம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி சமூக அரசியலில் அந்த படம் ஒரு விமர்சனத்தை உருவாக்குச்சோ, மாமன்னன் படம் எப்படி ஒரு விமர்சனத்தை உருவாக்குச்சோ, எப்படி ஒரு பேசும் பொருளாக மாறியதோ, விவாத பொருளாக மாறியதோ, அப்படி இந்த படமும் ஒரு விவாதத்தை உருவாக்கும்.
அப்படி ஒரு உண்மையை எடுத்து வைத்திருக்கிற, உண்மையாக நடந்த சம்பவத்தை எடுத்து வச்சுருக்கிற, அந்த சம்பவத்தை தன்னுடைய கற்பனைகளை எடுத்துக்கிற பராசக்தி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ரீமேக்கை பண்ணி கேசரியை கிண்டி வந்திருக்கிற இந்த ஜனநாயகம் ஒரு பக்கம். இந்த 2 ரேஸில் யார் வெல்ல போகிறா அப்படிங்கிறது ஜனவரி 9ஆம் தேதி வந்தால் தான் தெரியும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி